வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், பி முடித்தவங்க ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், ஓகேங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்ஸு, அதே போல் இசிஇ அடுத்தது இன்னொன்று ஐடின்னு நினைக்கிறேன். இது என்னங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது போல் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு. 60 போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு பிஇ முடித்தவங்களா இருந்தால். இதுவே வந்து எம்சிஏ முடித்தவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் இதுங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். அதை யார் யார் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. மொத்தம் 60 போஸ்டிங் இருக்குது, ஓகேங்களா. பிஇ முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதுவும் வந்து இந்த கம்ப்யூட்டர் செக்டரில் முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 22/1/2019 அன்றைக்கி வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 20/2/2019 உள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும், ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் இந்த பேங்க்கு வேறு எங்கேயாவது கட்டுறதா இருந்தால் கட்டிக்கலாம் சலான் மூலயமா. எக்ஸாம் டேட் வந்து 7/4/2019 ஒரே நாளில் நடக்குது, ஓகேங்களா. காலையில் வந்து ஒரு பேப்பர் நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பு. அதுவும் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டேடு தான், ஜிகே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஜிகேன்னு ஒரு பேப்பர் இருக்கும், இதில் வந்து ஃபுல்லாக ஜிகே கிடையாது. உங்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் தான், அதை மட்டும் தான் கேட்க போகிறாங்க, ஓகேங்களா. அதே போல் ஆப்டிடியூட் இருக்கும், ஆப்டிடியூட் 50 மார்க் கேட்பாங்க. இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது, ஓகேங்களா. மத்தியானத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதக்கூடிய அந்த இதுவும் இருக்குது, ஓகேங்களா. எஸ்ஏ டைப்பில். இது ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க, 21 வயசு முடிவடைஞ்சிருக்கணும். அதே போல் 30 வயசு காமன் கேட்டகரிக்கு. அதே போல் 21 வயசு எல்லாருக்குமே, ஓகேங்களா. எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் மினிமம் ஏஜ் தான். மேக்ஸிமம் வந்து எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களெலாம் வந்து 32. அதுவே எஸ்சி, எஸ்டிஏ, ஓகேங்களா, இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கெலாம் வந்து 35 வயசு வரைக்கும் எழுதலாம், ஓகேங்களா. சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பிஇ பிடெக் டிகிரி, ஓகேங்களா. பிஇ டிகிரி பிடெக் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், ட்ரிபிள்இயும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ட்ரிபிள்இ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ்னால் இந்த சிஜிபிஏ வந்து சொல்கிறாங்களே, அது வந்து அதுக்கு முன்னெல்லாம் பிஇ படிக்கிறவங்க வந்து 65% இருந்தால் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ம்பாங்க. இப்போ எந்த இது கேட்டகரியில் இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் 65% மேலே இருந்தால், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா. அதுக்கு நிறையா பேர் டவுட் வரலாம், இருந்தாலும் அதுதான் நினைக்கிறேன், ஓகேங்களா. 65க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து அது என்னன்னு கிளியர் பண்ணிக்கங்க. அதே போல் எஸ்எஸ்எல்சி இதுலேயும் நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் கிளாஸ் அது போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் அதே பாருங்க, மினிமம் அக்ரிகேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் லேவிங், ஓகேங்களா, எஸ்எஸ்எல்சியில். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுலேயும் ஹையர் செகண்டரியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. எல்லா கேட்டகரியிலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிசிஸ்ட், ஓகேங்களா. இந்த போஸ்டிங்க்கு வந்து இதில் தான் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதுபோல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, ஓகேங்களா. இவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். முதல்ல சொன்ன அதே இது தான், அந்த சிஜிபிஏ இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும், ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் ஹையர் செகண்டரி இது 10th லெவலில் நீங்கள் வந்து மேக்ஸு சயின்ஸு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஃபஸ்ட் கிளாஸ் வரணும். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வரணும். அதே சீனியர் செகண்டரியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எது இதாகட்டு. அடுத்து வரக்கூடியது முக்கியமானது, இது எம்சிஏ, ஓகேங்களா, போஸ்ட் கிராஜுவேட், ஓகேங்களா. எம்சிஏ படித்தவங்க, அதே போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா.
இவங்களும் அப்ளை பண்ணலாம். இது படித்தவங்க இல்லைன்னா ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சிஸ்டம் அனலிஸ்டிக்கு இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். சிஸ்டம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பிஇ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு வந்து பிஇ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஃபீஸு 180 ரூபா, ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸு 200 ரூபா. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் பண்ணோன்னா அதை பண்ணிவிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். ஃபீஸ் கன்செஷன்லாம் இருக்குது, மற்ற இதுமாரி எல்லா இதுமாரி அவ்வளோதான். இந்த பேப்பர் மட்டும் பார்த்துங்க. 3 மணி நேரம் காலையில் நடக்கும். அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் வந்து 200 மார்க் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு நடக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி. அதே மத்தியானம் நடக்கிறதுல வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப், ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ மார்க்னா 150 மார்க் நடக்கும். 150 மார்க்குக்கு இருக்கும். 10 கொஸ்டின், ஓகேங்களா? 5 மார்க் இருக்கும். 10 கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் வந்து 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். 150 மார்க்குக்கு 2 மணி நேரம் நடக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு வந்து 1 மணி நேரம் நடக்கும், ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேத்ஸு, ஓகேங்களா? அவ்வளோதான். இது 400 மார்க்கு டோட்டல் பண்ணிவிடுவாங்க. பாருங்க, இதில் முக்கியமான ஒன்று, கொஷின் பேப்பர் செட் ஒன்லி இன் இங்கிலீஷ், ஓகேங்களா? நாட் இன் தமிழ், ஓகேங்களா? அவ்வளோதான். இதை பற்றி சரி.